ஆட்டுக்குட்டி இப்போ வந்து மாடா நாயாக மாறிச்சு, போனாயாக மாறிச்சு. வானத்தில் நிறைய நட்சத்திரம் தெரியுது, கொச்ச கொச்ச கொச்சன்னு. கேமராலையும் ஓரளவுக்கு நல்லா பதிவாகுது. இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், நல்லா சரியாக கலராக எரிஞ்சிட்ருக்கு. ரெட்டு, ஆமாம், பயங்கர கலரு, வெள்ளை. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாடி மேலே படுத்துட்ருக்கோம் ஜாலியாக. இதோட உங்களோட காலையில் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதனால தான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே நைட் ஆரம்பிக்கிறோம். ஓகே, இதோட தாங்க முடியல. ஆமாம், காலையில் சந்திப்போம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியத்துலேருந்து இந்த ரொட்டீன் ஆரம்பிக்குது. கோதுமையை காய வைக்கணும். சரியான வெயில், இந்த வெயில் நம்ம பயன்படுத்துவோம். கோதுமை காய வச்சுட்டு போக வேண்டியது தான். இது குளோரோட பழைய நைட்டி. செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சரி, கோதுமை காய வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து ரேஷன் கடையில் வாங்கினது தான். எப்போவுமே ரேஷன் கடையில் நம்ம வாங்கினா கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தாங்க ஆகணும். நம்ம உருண்டு புரண்டு க்ளீன் பண்ணாமல் அப்படியே அரைக்க கொடுக்கலான்ட்டு நினச்சா கூட முடியாது. எப்போவுமே க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது வந்து மாற்ற முடியாத ஒரு உண்மை. ஆனாலும் என்ன, கோதுமை வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்போல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கடையில் கோதுமையில் சொல்லுவாங்க. இப்போ வந்து தாராளமாகவே கோதுமை தந்துட்டு தான் இருக்காங்க. எனிவே ரொம்ப சூப்பர். மேக்ஸிமம் வந்து கோதுமை வந்து நான் நிறைய வறுத்து சாப்பிடுவேங்க. எனக்கு வறுத்து சாப்பிட்றதுக்கு கோதுமை வந்து ரொம்ப பிடிக்கும். இது கிட்டத்தட்ட 2 கிலோ நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்தா ஒரு 2 கிலோ மாவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாம் வந்து கோதுமை வந்து எனக்கு அவங்க தான் காய வச்சு தந்தாங்க மேலே போய். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கிற டைம் வந்துச்சு. ஒரு ஈவினிங்கும் சொல்ல முடியாது, ஆஃப்டர்நூன் சொல்ல முடியாது, நடுநிலையான ஒரு டைமில் வந்து காஃபி குடித்தோம். அதுக்கு அடுத்தது முறுக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை முறுக்குன்னு சொன்னாங்க. நிஜமாகவே கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து அதில் இருந்துச்சு. நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த முறுக்கு டேஸ்ட்டு வந்து இல்லை. எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு தன்மை சேர்ந்து இந்த முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு 2 வாட்டி சொல்கிறல. ஓகே, ஒரு பிளானிங் எழுதுறதுக்கு இவ்வளோ பில்டப்பாக ஃப்ளோரி நீங்கள் நினைக்கலாம். எக்ஸாம் படிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கியம்மா அப்படின்னு கேட்கலாம். ஆனாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நான் செய்யலை, அதுக்கு அடுத்தது எது மறந்துட்டேன்னு நான் திரும்பியும் போய் பார்த்து செக் பண்ணி அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒரு ரீகரெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருந்தேன். நிறைய பேருக்கு சில மேனரிசம் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது திங்க் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணும்போது பெண்ணை ஆட்டுறது, வாயில் கையை வச்சு யோசிக்கிறது,
இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் நான் இது மாதிரி பண்ணும்போதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஏய் ஓவராக பண்ணுற, நீ அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காத. ஏன்னா இது என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லுவார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி வந்து கருவாடு வந்து வறுத்தோம். அதுக்கடுத்தது சாப்பாடு மட்டும் தாங்க வடித்தோம். ஏன்னா கீரை, அதுக்கடுத்தது பயிர் குழம்பு நான் செஞ்சது எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நைட்டு தானே நான் அந்த பூண்டெல்லாம் போட்டு குழம்பு செஞ்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். அதனால வந்து குழம்பெல்லாம் செய்யாமல் ஏதாவது சின்ன சின்ன க்ளீனிங் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேக்கு வந்து நாங்கள் கொதிக்க வச்சுட்டோம். ஆனால் என்னென்னா இப்போ வெயில் காலம் தொடங்குறதுனால ரொம்ப தலைவலி வருது, எப்போ தூக்கம் வருது நம்மளுக்கே தெரியல. ரொம்ப டயர்ட் ஆகிடுது உடம்பு பயங்கரமாக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனில் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்திங்களாங்க, அந்த சைடு செல்ஃப் க்ளீன் பண்ண மாதிரி இந்த சைடும் செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் வந்து நிறைய பொருட்கள் வந்து வீட்டில் வந்து இப்போ இல்லை, எல்லாமே காலியான பிறகு தான் போய் பொருள் வாங்கணுன்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹோல்சேலாக வாங்கணும்னா டிமார்ட்டில் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் டிமார்ட்டில் போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். அதனால் அதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கிற பொருளெல்லாம் இருக்குது, அத்தியாவசிய பொருளெல்லாம் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிச்சனெல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண பிறகு தான் பொருளெல்லாம் வாங்கணுன்ட்டு ஒரு பிளானோட தான் இருக்கேன். இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஸ்கேலில் அளவு எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஹீரோவை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். க்ளீனிங் வீடியோக்கே இந்த பேப்பர் தான் ஹீரோவாக வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த செல்ஃப் கவர் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இந்த பேப்பரை. அது வந்து இப்போ நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய செல்ஃப் வந்து 4.25 அடி இருந்துச்சு. அப்புறமா 1 அடி அகலம், நீளம் வந்து 4.25 இருந்துச்சு, அகலம் வந்து 1 அடி இருந்துச்சு. நான் இப்போ வந்து அளவு எடுத்துட்டு எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. அதுக்கு அடுத்தது கிச்சனில் வந்து க்ளீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேக்கோ கிளீனர் வச்சு நான் டஸ்ட் எல்லாமே வேக்கோ கிளீனர் மூலமாக எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பேப்பரெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு செல்ஃபில், அதாவது நான் இப்போ வச்சுட்ருக்கேன் பார்த்திங்களா, அங்கே வச்சுட்டேன். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இது நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண மாட்டோன்ட்டு. அப்படிப்பட்ட பொருளெல்லாம் நான் வந்து மேலே ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஆனால் அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னுமே நிறைய பொருள் இருக்குது. நம்மளுக்கு டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சி எண்ணெய் பசையெல்லாம் ஆனதுனால அது வந்து க்ளீன் பண்ணணும், கழுவி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால் நம்மளுக்கு கழுவுறதுக்கும் பாத்திரம் நிறையா வந்து சேர்ந்து போச்சு க்ளீன் பண்ணும்போதே. அதுக்கு அடுத்தது இந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஐஒய் டபுள் லேயர் செல்ஃப் வந்து செஞ்சுருந்தோம் பார்த்திங்களா தர்மக்கோலில். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், மறக்காமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நம்மளுடைய மசாலா டப்பா எல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் வச்சு என்கிட்ட இருக்கிற மசாலா பொருள் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபுல்லாகவே ட்ரையாக ஆக்கின பிறகு அதுக்கு அடுத்தது போய் கடையில் போய் பொருள் வாங்கிக்கலான்னு இருக்கேன் நான். அதனால் எல்லாமே கழிச்சிட்டு நிறைய பாட்டில் வந்து நான் வந்து அதாவது நம்ம டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், அதுக்கு அடுத்தது ஜாம் அதெல்லாம் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா, அந்த பாட்டில் எல்லாமே நான் எதுவுமே யூஸ் பண்ணலை, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். கடையில் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்களா, அந்த பாட்டில் தான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து எல்லா பொருளுமே கழிச்சிட்டே தான் நான் வரேன். எனக்கு என்னென்னா மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்கு வந்து
நான் யூஸ் பண்ணுற பொருள் வந்து தனியாக இருக்கும். ஜாடியிலேருந்து, அலுமினிய பொருள்லேருந்து, உட்டன் ஸ்பூன்லேருந்து தனியாக வச்சுக்கணும். இந்த கிச்சனுக்கு நாங்கள் சமைக்கும்போது யூஸ் பண்ணுற பொருளை வந்து தனியாக வச்சுக்கணுன்ட்டு எனக்கு அப்பத்துலேருந்தே ஆசை, அப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்ட்டு. இருந்தாலும் இடம் வந்து ரொம்ப சின்னது தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டே வரேன். ஓவரால் கிச்சன் வந்து ரெடியான பிறகு ஒரு கிச்சன் டூர் கண்டிப்பாக வரும். வந்து பிரெட் சாண்ட்விச் வாங்கி தர சொன்னார், அதனால் கிளம்பிட்டு இருக்கேன் கடைக்கு. இது பாருங்கள், எங்கே போகிறோம்? பிரெட் சாண்ட்விச் சொன்னேன். அப்புறம் அதனால் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஆமாம், ஹாய். லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சாட் கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசுங்க, பிரம்மாண்டமாக, ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாமே அங்கே இருக்குது. யாராவது சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டி இருக்குது. ஃபுட்டும் இருக்குது, அதுக்கு அடுத்தது சாட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. சமோசா என் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்தது பாதாம் இது போட்டு ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று இருக்குது. ஜிலேபி இருக்குது. அதுக்கு அடுத்தது ஜிலேபி வந்து வெளியில் இருந்துச்சு, பாதுஸ்தா. அதுக்கு அடுத்தது பால்கோவா, மைசூர் பாக்கு, பூந்தி, சில ஐட்டங்கள் தெரியல, லட்டு எல்லாமே இருந்துச்சு. நாங்களும் சில பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்போதுலேருந்து இருக்குது தானே அங்கே அந்த பார்சல் தானே. சாண்ட்விச் மட்டும் இல்லை, அதுதான் ரெடி பண்ணி பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் ரெடியாக வரணும், லேட் ஆகிடும். அதனால் வேறு எங்கே போகிறோம் நம்ம இப்போ? அவ்வளோதாங்க, கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 10 மணி ஆகுது. சாண்ட்விச் வாங்கலான்னு போனோங்க, ஆனால் சாண்ட்விச் இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா, எது வாங்க போனோனோ அது வாங்காமல் பானிபூரி, அதுக்கு அடுத்தது தாரிப்பூரி அப்படின்னு ஒரு இது ரெசிபி நினைக்கிறேன். எனக்கு நான் கரெக்டாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். தயிரெல்லாம் போட்டு ஓமப்பொடியெல்லாம் போட்டு பானிபூரிலேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேரை மறந்துட்டேன், சாப்பிட மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது நாங்கள் 2 பேருமே நல்லா சூப்பராக சாப்பிட்டோங்க. நல்லா தான் இருக்கா? அதுதான் நல்லா சாப்பிட்டாச்சு. கம்மியாக இருக்கு. ஃபுட்டு சேனல்லாம் மிஞ்சிடும் போகுது க்ளோரியா. பெருசாக ஃபுட் ரிவ்யூ போறியா? பாம்பு எல்லாம் சாப்பிடணும், பரவாயில்லையா? வேணாம்ல. அதுக்கு அடுத்தது நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மாடியில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கு அடுத்தது திரும்ப கீழே வந்துட்டு அதுக்கு அடுத்த ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். க்ளோரி சுபாஷினின்னு ஐடி இருக்கும், அதுலேயும் நிறைய போஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது ஸ்டோரி எல்லாமே போடுவோம். அதனால் இங்கே சப்போர்ட் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட இந்த வீடியோ பெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப